அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த ரமலானில் முஸ்லிம்களுடைய இயல்பு என்பது புதிய ஆடைகளையும் ஷூ என்று பல விஷயங்களை வாங்குவதுதான். தலையிலிருந்து கால் வரை அந்த நோன்புடைய நாளில், ரமலான் முடிந்து அந்த பெருநாவுடைய நாளில் அனைத்தும் புதிதாக இருக்க வேண்டும். வாட்சாக இருக்கட்டும், பிரேஸ்லைட், மோதிரம் என்று புது புது விஷயங்களையும் புது புதுவற்றை நான் போட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். மேக்சிமம் எல்லா மக்களும் அதனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆடைகள் புதிதாக ஆகி இருக்கின்றது. இந்த ரமலான் முடியும் போது நம்முடைய இதயம் புதிதாக ஆகி இருக்கின்றதா? இறைவன் எதிர்பார்த்த அந்த லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமுடையவர்களாக நீங்க ஆகக்கூடும் என்று இறைவன் சொன்னானே, இந்த ரமலானுடைய கடைசி தினங்களில் அந்த இறையச்சமுடையவர்களாக நாம் ஆகிவிட்டோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடைகள் எல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் அந்த இறைவன் சொன்ன லஅல்லக்கும் தத்தக்கூன் என்ற அந்த வார்த்தை தான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அடுத்த ரமலான் வரையும் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. அல்லாஹு தாலா அந்த இறையச்சம் உடைய மக்களாக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.